الحمدللہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاة والسلام علی خاتم النبیین وعلی آلہ الطیبین واصحابہ الطاہرین والمؤمنین والمسلمین کلہم اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن القدیم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان وقال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வடுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜுமாவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய நீ வர இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைகளை அள்ளி குவிக்கக்கூடிய நற்பாக்கியமான ரமலான் மாதம் நம்மையெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலானை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ரமலானுக்குரிய தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் இந்த மாதத்தின் அறிமுகத்தில் குறிப்பிடுகிறான். நேர்வழியும் இந்த உம்மத்தின் தெளிவும் அடங்கிய வேத புத்தகம் இறங்க அல்லாஹ் தேர்வு செய்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். பாவங்களை மன்னிக்கும் புண்ணியமிகு ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நற்செயல்கள் சொர்க்கத்தின் வாசலை திறக்கச் செய்யும் சங்கை மிகு ரமலான் நரகத்தினுடைய வாசலை மூடச் செய்து அல்லாஹ்வின் அருள்மழையை பொழியும் அருள்மிகு ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கை நீட்டியவர்களுக்கெல்லாம் கையில் உள்ளதை கொடுத்து தம்மால் இயன்ற அளவு தர்மம் செய்ய வைத்து அவர்களுடைய மனதிலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு மாதம் நம்ம எல்லாம் வந்து நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நன்மைகள் அதிகரிக்கப்படவும் பாவங்கள் மன்னிக்கப்படவும் என்ற நல்ல எண்ணத்தோடு ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை பற்றி தனது திருமறையிலே கூறுகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால், அதில்தான் அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட மிக பாக்கியமான ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானில் நாம் என்ன செய்ய வேண்டும், ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் எல்லாம்
தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு அதிகமாக இருக்க வேண்டும். குர்ஆனோடு அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்வு செய்த மாதம் ரமலானுடைய மாதம். 12 மாதங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரமலானை தான் குர்ஆனை இறக்குவதற்கு தேர்வு செய்த காரணத்தினால் அந்த ரமலானில் நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு அதிகமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலானு ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. வகுல்லிதத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் ரமலானுடைய மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரமலானுடைய மாதத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அமல்கள் செய்வதற்கு, நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வதற்கு ரமலானுடைய மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். நன்மைகள் அதிகமாக ரமலானில் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வசுல்சிலத்தி ஷயாத்தீன், அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய மாதத்திலேயும் சில நபர்கள் பாவங்கள் செய்கிறார்கள். அப்படின்னா இந்த ஹதீஸிற்கு அர்த்தம் முரணாக வருகிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஷைத்தானுடைய பாதிப்பு இந்த ரமலானில் ஏற்படாது என்று சொல்லவில்லை. ரமலானுடைய காலத்திலும் பாவங்கள் நிகழுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். 2 பெண்மணிகள் நோன்பு வைத்திருந்த நிலையிலே அவர்களுக்கு அவர்களுடைய நோன்பு பாரமாக ஆகி அவர்கள் மயக்கம் போட்டு விழுகின்ற அளவுக்கு பலவீனமாக ஆகிவிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பெண்மணி இடத்திலேயும் ஒரு 2 குவளைகளை கொடுத்து வாந்தி எடுக்க சொல்லுவார்கள். வாந்தி எடுத்த பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து இறைச்சி துண்டு வரும். காரணம் கேட்ட பொழுது அந்த 2 பெண்மணிகளும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி இருப்பார்கள். புறம் என்பதும் ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல். எனவே ரமலானுடைய காலத்தில் முழுக்க ஷைத்தானுடைய பாதிப்பு ஏற்படாது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ரமலானில் நாம் நோன்பு வைத்திருப்பதன் மூலமாக பாவங்கள் செய்வதை விட்டும் நம்முடைய ஆன்மாவை தடுத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி, யார் ரமலானுடைய நோன்பு வைத்த நிலையிலே பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் அவர் விட்டுவிடவில்லையோ, அவருக்கு அவர் தாகித்து இருந்ததோ அல்லது சாப்பிடாமல் இருந்ததோ அவருக்கு எந்த பலனும் அளிக்க போவது கிடையாது. இவர் உண்ணாமல் இருந்ததும் இவர் தண்ணி குடிக்காமல் இருப்பதினால் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரமலானுடைய அந்த நோன்பினுடைய காலத்திலே பாவங்கள் செய்வதை விட்டும் ஷைத்தானுடைய தூண்டுதல்களில் நாம் ஆளாகுவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதில் அதிக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நோன்பு வைப்பதினால் கடந்த காலத்தினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை வைப்பதினால் நாம் செய்யக்கூடிய சிறுபாவங்களுக்கு இந்த நோன்பை அல்லாஹ் காரணமாக வைத்து அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். நோன்பாளிகளுக்கென்றே அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு தனி வாசலை அல்லாஹ் வைத்திருக்கிறார்.
நோன்பாளிகள் மாத்திரம்தான் அந்த சொர்க்கவாசலுக்கு வழியாக நுழைவார்கள். வேறு யாரும் நுழைய முடியாது. அந்த சொர்க்கவாசலுக்கு பெயர் ரையான் என்ற சொர்க்கவாசல். அந்த வாசலில் நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைவார்கள். நோன்பாளிகள் நுழைந்ததற்கு பிறகு அந்த வாசல் மூடப்பட்டு விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நோன்பு வைத்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்னவென்று சொன்னால், ஒரு தனி வாசல் வழியாக, ஒரு தனி கதவு வழியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு கொடுக்கிறான். எனவே ரமலானுடைய மாதம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த ரமலானை பரிபூர்ணமான முறையிலே நோன்பு வைப்பதற்கும் பரிபூர்ணமான முறையிலே அமல் செய்வதற்கும் உண்டான தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அன்பான பெருமக்களே, நோன்பு வைப்பதற்கு உண்டான காரணம் என்ன என்பதை நாம் எல்லாம் விளங்க வேண்டும். ஏன் நோன்பு வைக்கிறோம்? இந்த கேள்விக்கு சில நபர்கள் பதில் சொல்லுவார்கள். பசியின் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்காக நோன்பு வைக்கணும். பசினா என்ன அப்படிங்கிற அந்த உணர்வை செல்வந்தர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு வைக்கிறோம் சொன்னா, அல்லாஹ் நோன்பை ஏழைகளுக்கு கடமையாக்கணும் தேவையில்லை. ஏன்னா அன்றாடம் பசினா என்ன உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்க வேண்டாம். செல்வந்தர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கலாமே. ஆனா அல்லாஹ் எல்லோருக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஏழைகளும் நோன்பு வைக்க வேண்டும், பணக்காரர்களும் நோன்பு வைக்க வேண்டும். நெருப்பு சுடும் அப்படிங்கிறது ஏழைக்கு தெரியும், பணக்காரர்களுக்கு தெரியும். அதே மாதிரி வயிறு காலியா இருந்துச்சுன்னா பசிக்குங்கிற உணர்வு ஏழைக்கும் தெரியும், பணக்காரர்களுக்கும் தெரியும். அதனால செல்வந்தர்களுக்கு பசினா என்ன, வறுமைனா என்னன்னு ஒண்ணு உணரணுங்கிறதுக்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தம் தவறாக போய்விடும். அதே மாதிரி சில பேர் நினைத்துக் கொள்ளுவார்கள், நோன்பு வைத்தால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், அதனால நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு விளங்கணும்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? நோயாளிகளுக்கு மட்டும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு நோன்பு கடமையாக தேவையில்லை. நான் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதனால நான் நோன்பு வைக்க தேவையில்லை. நோன்பு வைத்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்றால் நோயாளிகள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அவன்கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின், யாராவது நோயாளியாக இருந்தால் அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். அப்ப நாம நினைப்பதற்குண்டான மாற்றமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எனவே நோயாளிகளுக்கு மாத்திரம் நோன்பு கடமையாக, ஆரோக்கியம் கிடைக்கும் என்றால் நோயாளிகளுக்கு மாத்திரம் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அப்படியும் கடமையாக்கவில்லை. ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். நோயாளிகளாக இருப்பவர்களுக்கு நோன்பை விட்டு ஆரோக்கியம் வந்ததற்கு பிறகு அந்த நோன்பை கலா செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த எண்ணமும் தவறு. எனவே அப்படி என்றால் எதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று நாம் யோசித்தால் அதற்கு உண்டான பதிலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. எனவே நோன்பு வைத்தால் இறையச்சம் கிடைக்கும், இறையச்சம் கிடைக்க வேண்டும். நம்ம நோன்பு வச்சோம்னா நம்ம உள்ளத்துல இறையச்சம் வருகிறது என்று சொன்னால் அந்த நோன்புக்கு உண்மையான பவர் இருக்கிறது என்று அர்த்தம். நோன்பு வைத்த பிறகும் அல்லாஹ்வுடைய அந்த பயமோ அல்லாஹ்வுடைய இறை அச்சமோ வரவில்லை என்று சொன்னால் நாம் நோன்பு வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. வெறுமனே தாகித்திருப்பதும் வெறுமனே சாப்பிடாமல் இருப்பதும் தான் அதற்குண்டான பலன் என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நோன்பு வைப்பதற்குண்டான நோக்கம் அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். அன்பான பெருமக்களே, நம்முடைய வீடு
நம்ம வீட்டுல யாருமே இல்லை, நாம மட்டும்தான் இருக்கிறோம். சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எல்லாம் இருக்கிறது. வீட்டுல யாருமே இல்லை, நம்ம எடுத்து சாப்பிட்டால் யாருக்கும் தெரிய போவது கிடையாது. ஆனாலும் நாம சாப்பிடாமல் இருக்கிறோம் அல்லவா, அதுதான் தக்குவா. அந்த இறை எச்சத்தை தான் நோன்பு கொடுக்கிறது. யாருமே இல்லை, நம்ம குடித்தாலோ சாப்பிட்டாலோ யாருக்குமே தெரியாது, நம்ம குடித்துக் கொள்ளலாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்ற ஒரு தடுக்கின்ற ஒரு உள்ளம் வருகிறது அல்லவா, அந்த இறைச்சத்தை தான் நோன்பு தருகிறது. இதுதான் நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பாடம். ஹராமான விஷயங்களை செய்ய மனம் நாடுகின்ற பொழுது ஹலாலான உணவையே சாப்பிடுவதையும் விட்டும் குடிப்பதை விட்டும் தடுக்கின்ற பொழுது ஹராமான செயல்கள் செய்வதை விட்டும் நோன்பு நம்மை ரமலானுடைய மாதத்திலே தடுக்க வேண்டும். தடுத்தால் நம்முடைய நோன்பிற்கு ஒரு சக்தி இருக்கிறது. தடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நோன்பு பலவீனமாக இருக்கிறது. நாம் வைக்கக்கூடிய நோன்பு எந்த விதமான பலனையோ பிரதிபலிப்பையோ தரப்போவது இல்லை என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய நோன்பினுடைய காலத்திலே நம்முடைய தொடர்பை குர்ஆனோடு அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ரமலானுடைய காலத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். சஹாபாக்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள் ரமலானுடைய மாதத்தில். எனவே நாம் வரக்கூடிய இந்த ரமலானை முழுக்க குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அதிகமாக ரமலானுடைய மாதத்தில் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யார் தான் செய்த பாவத்திற்குண்டான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறவில்லையோ அவர் நாசமடையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்திருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே ரமலானுடைய மாதத்தில் துஆ செய்ய வேண்டும். தர்மங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, ரமலானுடைய நோன்பிற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. ரமலானுடைய நோன்பிற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. தொழுகவே வராதவங்களையும் தொழுக வர வச்சிரும். குறை சொல்லுவதற்காக அல்ல, 11 மாதம் அவர் தொழுகையில் கவனக்குறைவாக இருந்திருப்பார். ஆனால் ரமலானுடைய நோன்பு வந்து விட்டது என்று சொன்னால் அவர் தொழுகைக்கு வந்து விடுவார். தொழுகாதவர்களை கூட தொழுகைக்கு இழுத்து வரக்கூடிய சக்தி நோன்பிற்கு இருக்கிறது. அதே போல எவ்வளவோ பாவம் செய்திருந்தாலும் கூட வாயை தொடர்ந்தாலே சில பேர் பொய்யா பேசுவாங்க. அவர்களை கூட நோன்பு பொய் பேசுவதை விட்டும் தடுத்து விடும். வாயை திறந்தாலே சில பேர் நல்ல வார்த்தை பேசுவாங்க. அவர்களை கூட ரமலானுடைய நோன்பு அப்படிப்பட்ட தீய வார்த்தைகளை பேசுவதை விட்டும் தடுத்து விடும். நோன்பிற்கென்ற அந்த சக்தி இருக்கிறது. கொடுக்காதவர்களை கூட கொடுக்க வைத்து விடும். 11 மாசம் ஒண்ணுமே கொடுத்திருக்க மாட்டார். ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் அவரால் முடிந்த அளவு அவருக்கு அவருடைய உள்ளத்திலே தோணுகின்ற அளவிற்கு ரமலானுடைய மாதத்திலே அள்ளி கொடுப்பதற்கு உண்டான ஒரு மனதை ரமலானுடைய நோன்பு அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திவிடும். இதெல்லாம் ரமலானுடைய நோன்பு தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அப்படிப்பட்ட ஒரு ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய காத்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாமும் நோன்பு வைக்க போகிறோம். நம்முடைய தர்மத்தின் மூலமாக அடுத்தவர்களும் நோன்பு வைக்க போகிறார்கள். எனவே நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய உணவு, நம்முடைய குடிப்பு, நம்முடைய தர்மம் எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான உணவின் மூலமாகத்தான் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர ஹராமான உணவின் மூலமாக நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது
எனவே நாம் சாப்பிடக்கூடிய உணவும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு தர்மம் கொடுக்கின்ற விஷயத்திலும் கூட ஹலாலை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சில ஏழைகள் உங்களுடைய தர்மத்தின் மூலமாக அவர்கள் நோன்பு வைக்க நியத்து வைத்திருக்கலாம். உங்களுடைய ஹராமான தர்மத்தின் மூலமாக அவர்கள் நோன்பு வைத்தால் அதனுடைய பாவமும் உங்களுக்கு சேர்ந்துவிடும். எனவே தர்மத்திலும் கூட ஹலாலை இந்த ரமலானுடைய மாதத்திலே பேணிக் கொள்ளுங்கள். அதனால மிச்சம் இருக்க 11 மாசத்துல ஹராமான சம்பாத்தியத்துல தர்மம் கொடுத்தா கூடுமா அப்படின்னு கேட்டா அப்படியும் கூடாதுதான். ஆனாலும் ரமலானுடைய மாதம் இருக்கிறது, அது புண்ணியத்தை பெற்றுத் தரக்கூடிய மாதம், ஒவ்வொரு நன்மைக்கும் பல மடங்கு கூலியை பெற்றுத் தரக்கூடிய மாதம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய தர்மத்தையும் ஹலாலாக ஆக்கி கொள்ளுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நமக்கு நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கிறானோ அந்த பரிபூரணமான நோக்கத்தை, அந்த இறையச்சத்தை பெறக்கூடிய பெற்றுத் தரக்கூடிய நோன்பாக நம் அனைவருடைய நோன்பையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலானை வருக வருக என்று உடல் ஆரோக்கியத்தோடு வரவேற்கக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பரிபூரணமான முறையிலே நோன்பு வைக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகைகளையும் தர்மங்களையும் நம்மால் முடிந்த அளவிற்கு இயன்ற அளவிற்கு செய்யக்கூடிய நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.